இந்த உலகத்துல கவலைப்படாம எப்படி இருக்கிறது? நான் ரெண்டு முக்கியமான அந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க, இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க, ரெண்டு விஷயம். கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண், அவ வந்து ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவர். 97 இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா. பேரழகி. எப்போ? 97லயே. வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நம்ம ஊர்ல குறைவு. ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு, இந்த மாதிரி வீட்டுல இருந்துகிட்டு, இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி 50 வயசுலயே 60 வயசு மாதிரி தெரியும், 60 வயசுல 72 வயசு மாதிரி தெரியும். எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க. கிளாரா 97 வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? நான் படிக்கிறேன் இறை அன்புவனுடைய புத்தகத்தில். அது ஒரு சொற்களஞ்சியங்க. அந்த மனிதர், அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் இருக்கு, மூளைக்குள் ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு, போர் தொழில் பழகுன்னு ஒரு புக் இருக்கு, வைய தலைமை கொள்னு ஒரு புக் இருக்கு. முடிஞ்சா கடந்துருங்க, படிச்சு தகவல்கள் கொட்டி தீர்த்திருப்பான் மனுஷன். என் குரு அவர் சொல்றார், கிளாரா சொன்னாள், நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை. யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே. இன்னைக்கு உங்க வீடு ஏலம் போன நாள்ல மறந்து இருக்கிறேன்ல, நல்லா தானே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நீங்க டிவோர்ஸ் வாங்குனீங்கன்னு. என்ன உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருதுல்ல, 2 வாரத்துலயோ, அது 2 வாரத்துக்கு அப்புறமா வருதியா? செத்து 13 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம். கிளாராவிடம் கேட்டார்கள், நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன். கிளாராவிடம் கேட்டார்கள், அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள்? கிளாரா சொன்னால், நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன். நமக்கு நாமளே சொல்லிக்கணும்.